வணக்கம். கடா சிந்தோக்கில் உள்ள UUM கடா வடமலேசிய பல்கலைக்கழகத்தின் மாணவர் தங்கும் விடுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் முன்னாள் இளங்கலை பட்டதாரி வினோஷினிக்கு அப்பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி மரணமடைந்த அவருக்கு அப்பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். வினோஷினிக்கு மரியாதை செலுத்தும் நோக்கிலும் பல்கலைக்கழக வளாகத்தின் பாதுகாப்பின் விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையிலும் இந்த மௌன அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது. அதே சமயத்தில் வினோஷினிக்கு ஏற்பட்ட நிலைமை இனி எந்த பல்கலைக்கழகத்திலும் எந்த ஒரு மாணவருக்கும் ஏற்படக்கூடாது என்பதே இவர்களின் நம்பிக்கையாகும். தலைநகர் டமான்சராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் தேசிய காற்பந்து வீரர் ஃபைசால் அலி மீது அமில தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையது என நம்பப்படும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள நிலையில் போலீஸ் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளது. விரைவில் இது குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்திருப்பதாக NST செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அந்த 50 வினாடி காணொளி எக்ஸ் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொளியில் கட்டடம் ஒன்றின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கார் ஒன்றின் பின்னால் அமில தாக்குதலை மேற்கொண்டவன் என நம்பப்படும் ஆடவன் ஒருவன் பதுங்கி இருக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஃபைசால் அவரது மனைவி பின்தொடர தனது காரை நோக்கி செல்கிறார். அதனை கண்ட பதுங்கி இருந்த ஆடவன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்து நடந்து செல்லும் ஃபைசாலை பின்தொடர்ந்து அவர் மீது அமிலத்தை வீசுவதை காண முடிகிறது. அதனை தவிர்க்க முயலும் நடந்து செல்லும் நபர் அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடுகிறார். அதனைத் தொடர்ந்து முகமூடியும் தலை கவசமும் அணிந்திருந்த ஆடவன் மோட்டார் சைக்கிளில் அவ்விடத்தை விட்டு தப்பி ஓடுகிறான். இம்மாதம் 5ஆம் தேதி இந்த அமில தாக்குதல் நாட்டையே உலுக்கிய நிலையில் ஹரிமாவ் மலாயா அணியின் முக்கிய ஆட்டக்காரரான 26 வயது ஃபைசால் மோசமான தீப்புண் காயங்களுக்கு இலக்கானார். பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றின் 21வது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் பெண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்க காணப்பட்டார். அந்த 24 வயது பெண் தலைநகரில் உள்ள தனியார் உயர்கல்விக்கூடம் ஒன்றின் மாணவி ஆவார். நேற்று மாலை மணி 3:35 வாக்கில் பொதுமக்களால் அப்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அப்பெண் தனது 24 வயது நண்பருடன் தங்கும் விடுதிக்கு சென்ற சிறிது நேரத்தில் அதன் 21வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்தார். எனினும் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் கூடியிருப்பதைக் கண்டு யதார்த்தமாக அவ்விடத்திற்கு சென்ற பின்னர்தான் இறந்து கிடப்பது தனது தோழி என்பதை சம்பந்தப்பட்ட ஆடவன் உணர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அச்சம்பவத்தில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக திமோர் லவுட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஸ்லாம் அப்துல் ஹமீட் கூறியுள்ளார். அதனால் அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தெலங்கானாவில் உள்ள உல்லாச தலம் ஒன்றில் அரைகுறை ஆடைகளுடன் ஆபாச நடனங்களுடன் கூடிய விழாவுக்கு போலீஸ் பெர்மிட் எதுவும் பெறப்படவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறப் போகும் தகவலே தங்களுக்கு தெரியாது என குவால தெலங்கானா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். குவாலனரூஸ் லாங்தங்கா தீவில் உள்ள அந்த தனியார் ரிசார்ட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதை காட்டும் போஸ்டர்களும் வீடியோக்களும் வைரலாகி இருப்பது குறித்து அவர் கருத்துரைத்தார். அந்நிகழ்வு குறித்து விளக்கம் பெறுவதற்காக அந்த ரிசார்ட்டின் உரிமையாளர் அழைக்கப்படுவார் என சுற்றுலா, பண்பாடு, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கு பொறுப்பான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரசாலி இட்ரிஸ் கூறியிருந்தார்.
பொழுதுபோக்கு, சுற்றுலா அல்லது பெர்மிட் விதிமீறல்கள் இருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். அவர் கூறியது போலவே விசாரணைகள் முடிந்து சமபே ரிசார்ட் நடத்துனருக்கு இன்று 25,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அலோஹா பார்ட்டி என்ற பெயரில் பெண்கள் அரை நிர்வாணமாக நடனமாடும் போஸ்டர்களும் படங்களும் செவ்வாய்க்கிழமை முதல் வைரலாகின. அதுவும் திரங்கானுவில் இதுபோன்ற அரை நிர்வாண விழாக்கள் என நெட்டிசன்களும் விலாசி வந்தனர். டாமன்சராவில் இயேசு வாங்கியதால் ஆத்திரமடைந்த ஆடவன் மோட்டார் சைக்கிளையே தீ வைத்து கொளுத்தினான். அங்குள்ள மசூதி அருகே நேற்றிரவு அச்சம்பவம் நிகழ்ந்தது. எரியூட்டப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான 46 வயது ஆடவரிடம் இருந்து புகார் கிடைத்ததை பித்தாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷஹருல் நிசாம் ஜாஃபர் உறுதிப்படுத்தினார். தீ வைக்கப்பட்டதில் மோட்டார் சைக்கிள் முழுவதுமாக எரிந்து போன நிலையில் அதன் அருகில் இருந்த பெருடுவா மைவி மற்றும் அக்ஸியா என 2 கார்களும் சேதமுற்றதாக அவர் சொன்னார். ஏதோ ஒரு காரணத்திற்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டி அந்நபரை ஏசி இருக்கிறார். இதனால் கோபமுற்ற சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளை காலால் எட்டி உதைத்ததோடு லைட்டரை கொண்டு அதற்கு தீயும் வைத்துள்ளான். எனினும் அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. தீ வைத்த ஆடவனும் அவனது இருப்பிடமும் அடையாளம் காணப்பட்டு விட்டது. ஆனால் அவன் இன்னும் கைது செய்யப்படவில்லை என ஷஹருல் நிசாம் சொன்னார். குற்றவியல் சட்டம் 435வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.